guys, this is Seven. This is Shreya. இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னா Sky. ஓகே இங்க எதுக்கு வந்திருக்கோம்னா இப்போ வந்து Sky On. Sky On. Sky One. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது, அங்கே வந்து நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே உண்மையாகவே அந்த மாதிரி தான் இருக்குது, ஆஃபர்ஸ் இருக்கா இல்லை சும்மா ஃபேக்காக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஸோ உண்மையாக போயிட்டுருக்குன்னா நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சும்மா பார்த்து வரலான்னு சொல்லிட்டு வந்தோம். நிறைய ஆஃபர்ஸ் ஆமாம் சூரிய மாதிரி இருக்கும், நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். இவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே, ஸோ அவங்க பக்கத்து தான் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்க வந்தோம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. இங்கே தான் எனக்கு ஷாப்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே போகும்போது விசிட் பண்ணி அவளுக்கு ஒரு பர்ச்சேஸ் போட்டு ஒருவேளை அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு பர்ச்சேஸ் போட்டு போகலான்னு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரியல, உள்ள போய் காட்டுறோம். ஸோ என்ன மாதிரி ஆஃபர்ஸ் போகுது, அவங்க சொன்ன மாதிரி இருக்கா, இங்கே ஆஃபர்ஸ் இருக்கா. ஆமாம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, சூர்யாவோட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோ காட்டுறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ. ஸ்டேயா டயர்டாக இருக்குது, ரொம்ப வெயில் வந்துச்சு. தெரியுது, அங்கேருந்து வரதுக்குள்ளே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சுல. என்னது அண்ணா நகர்? பெங்களூர் போகிற மாதிரி அவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்குது. சார் இது ரொம்ப குட்டியாக இருக்காமல் இருக்குல்ல. நான் இப்போ தான் ஸ்கை வாக் ஃபஸ்ட் டைம் வரேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே சார் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். வாசல் வரைக்கும் வந்திருக்கோம், உள்ளே வந்தது கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் அவென்யூ, அப்புறம் ஃபீனிக்ஸ், அப்புறம் என்ன போயிருக்கோம், மெரினாமா இதெல்லாம் போயிருக்கோம். அங்கெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், அது ரொம்ப குட்டியாக இருக்குது. மேபி அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இதை பார்க்கறதுனால குட்டியாக இருக்கான்னு தெரியல. கைஸ் நம்ம வந்து அங்கேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது இந்த ஸ்டைல் அப்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடையை விசிட் பண்ணதான். ஸோ இங்கே என்னென்ன ஆஃபர் போகுது, அவங்க இன்ஸ்டாகிராமில் சொன்ன மாதிரி எல்லாமே இருக்கா இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக தான் அங்கேருந்து வந்தோம். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எங்கள் கிட்ட ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1 by 1 காட்டுறேன் கைஸ். ஸ்டேயா எங்கேருந்து ஸ்டே ஆரம்பிக்கிறது? ஸோ பாருங்கள், ட்ரெஸ் எடுக்கிறது வந்து ஸ்டே பயமாக எடுப்பான். அவட பர்ச்சேஸ் மட்டும் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நான் காலி கண்டிப்பாக காலி. பார்த்தே இருங்க, ஒவ்வொன்றா பார்த்தே இருப்பான். நல்லா இருக்குல்ல? எவ்வளோ ப்ரைஸ் பர் ஸ்டேயா? அவன் போட்ட ஆஃபர் மாதிரி இருக்கா? 800. ஸோ இந்த மாதிரிலாம் ஆஃபர் இருந்துச்சா? 800 வருதுதான்ல. நார்மல் 1500 இருக்கும் இங்கே. ஆமாம் கைஸ், ஸோ அந்த ஸ்கை வாக்குள்ளே வந்து ஆக்சுவலி கம்மியாக தான் இருக்குது ப்ரைஸ், ரீசனபிளான ப்ரைஸ் தான், இல்லை ரீசன் தான் அது. பாருங்க டோன் ஜீன். ஸோ இது வந்து உங்களுக்கு வெளியே கிடச்சா அதிகமாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, எப்படியோ ஒரு 1500 வரும். பட் இங்கே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுறதுக்கு பண்ணலான்னு நினைக்கிறேன். இன்னும் நாங்கள் ஃபுல்லாக பார்க்கல, ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு இதே மாதிரி நாங்கள் சூர்யாவில் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி நம்ம எடுத்தோம்ல சார் ஒன்று ஷூட்டுக்கு ஒன்று எடுத்தோம். அது அங்கே எவ்வளோ ப்ரைஸ் இருந்துச்சு, இங்கே எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது பாரு, டிஃப்ரென்ஸ் பாரு. சேம் ப்ரைஸ் தான் இல்லை. ஸோ ஆல்மா இங்கே 300 தாங்க, அங்கே வந்து நாங்கள் ஆஃபர்னால 300. எனக்கு தெரிஞ்சு பெட்டர் தான் நினைக்கிறேன். இன்னும் மூஞ்சில் ஒரு தேஜஸ் தெரியுது எனக்கு 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 எல்லாமே எனக்குன்ற மாதிரி என்ன தெரிகிறது. எவ்வளோ பில் தைக்க போகிற? செம்மையாக இருக்காது. ஆமாம்ல, பசங்களுக்கு காஸ்டியூம் கூட யூஸ் பண்ணலாம். எவ்வளோ ப்ரைஸ் போட்டிருக்க பாரு. ஸோ டேக் கார்டு 300. ஸோ 300 ஒர்த் தான் இல்லை. எல்லாமே ஆஃபர் போட்டிருக்காங்க. என்னென்னா ஆமாம் வெளியே போட்டுருந்தாங்களே எல்லாமே. நான் உங்க பாருங்க 299, அங்கே 199 தெரியுதா அவங்களுக்கு, 199 அங்கே வந்து 299. ஸோ இங்கே வந்து 499. எல்லாம் ஆல்மோஸ்ட் ஆஃபர்னால இந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். சரிங்க கொடுங்க கைஸ். இப்போ ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதுலேயே பாருங்கள் கலர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ப்ளூ இருக்குது. ஆமாம் இதை நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் இது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. 149. தாராளமாக வாங்கலாம்ப்பா, ரொம்ப சீப்பாக இருக்குல்ல. இதுலேயே வந்து கலர்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ப்ளூ இருக்குது, எல்லோ இருக்குது. டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, பிங்க் இருக்குது, க்ரீன் இருக்குது. எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ்.
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் ஆல்மோஸ்ட் எல்லாம் சிமிலராக தான் இருக்குது. இங்கே எதுக்காக ஆஃபர் போட்டிருக்கான்னு சொல்லி கிட்ட கேட்கலாம். ஸோ அப்புறம் இங்கே ஏன் இப்படி ஆஃபர் போட்டிருக்காங்க? ஸோ என்ன ரீசன்? மற்ற கடைக்கும் நம்ம கடைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஆடி ஆஃபர்ல பாப்பா தம்பி குவாலிட்டியும் நல்லா இருக்கும். ஓகே, நம்ம சீப்பாக கிடைக்கும், ப்ரைஸ்லாம் கொஞ்சம் நல்லா. ஆமாங்க, நானும் பார்த்து ரொம்ப சீப்பாக இருக்குது. 199 தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங். ஓகே, ஆனால் இப்போ வந்து எல்லாமே இப்போ 499 499 போட்டிருக்கீங்களா? ஸோ ஆக்சுவலி ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கே, அந்த டிஃப்ரென்ஸ் அப்படி? ஆஃபருக்கு வீக்லி மாற்றினே இருப்பாங்க. ஸோ வீக்லி மாற்றி இருப்பீங்களா? மாதத்துக்கு 1 வீக். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து 599 வந்து 499 வரும், 499 399 வரும். அந்த மாதிரி அது மாதிரி கலெக்ஷன்ஸும் புதுசாக வந்துட்டே இருக்கும். வந்துனே இருக்கும். எவ்ரி ஃப்ரைடே நியூ கலெக்ஷன்லாம் போடும். ஏண்டா ஒரு பெரிய மனுஷன் வேலை மனக்கிட்டு உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், யோசிக்கிற. மந்த்லி 2 தடவை போடுவாங்க ஆஃபர். ஒன்று ஆகஸ்ட்டில் போடுவோம். ஓகே, மந்த்லி 2 வாட்டினா என்ன மாதிரி ஆஃபர் போடுவீங்க? இதே மாதிரி தானா? அதான் 199 299 ப்ரைஸ் அந்த மாதிரி தான். ஸோ மந்த்லி 2 டைம்ஸ் வந்து இது மாதிரி இருக்கும். மற்ற டைம் வந்து நார்மல் ப்ரைஸ் அந்த மாதிரி ப்ரைஸ் நார்மலாக இருக்குமா? 249 199 டிஷர்ட். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. மேலே மென்ஸ் வேறு. ஓகே, அவர் மேலே மென்ஸ் இருக்கா? மேலே மென்ஸு கிட்ஸ் வேறு இன்னும் போல மாதிரி இருக்கும். ஓகே, அதான் நாங்கள் பார்த்தோம், சூர்யா மாதிரி தான் இருக்குது எல்லாமே. அங்கே இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ப்ரைஸ் அதே மாதிரி இருக்கும், குவாலிட்டிலாம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஆமாம், ப்ரைஸ்க்கு தெரியுது. ஏற்ற குவாலிட்டி இருக்கும். சூப்பர். ஸோ அதான் நாங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம், அதில் இருக்க மாதிரியே இருக்குது. ஆஃபர்லாம் போதா இல்லை சும்மா தான் போடுறாங்களா சொல்லிட்டு விசிட் பண்ண தான் நாங்கள் வந்தோம். ஸோ ஆக்சுவலி இங்கே இருக்குது, உண்மையாகவே தான் பண்ணுறீங்க. குட், தேங்க்யூ ப்ரோ. இங்கே பார்த்தீங்களா, இல்லை போட பிளான் பண்ணுறா பாருங்க. 2 நல்லா இருக்குது சார், 2 எடுத்துக்கோ. இது நல்லா இருக்குது, எனக்கு அது பிடிச்சிருக்கு. சார் பார்த்தீங்களா காய்ஸ், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மந்த்லி 2 டைம்ஸ் போடுவாங்களாம் இந்த மாதிரி ஆஃபரு. ஸோ ஆமாம், நாங்கள் கரெக்டான டைம் தான் வந்திருக்கோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கொஞ்சம் லேட்டாகவோ இல்லை சீக்கிரமாக வந்தாலும் பிரச்சனையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெக்கமா இல்ல 7 and Stayயா? ஆமாம் ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ப்ரோ. இப்போ வந்து இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கா, இன்னும் வந்து ஆரம்பிக்க கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்றா பார்த்துட்ருக்கா, ஸ்கேன் போட்டுட்ருக்கா, எது என்னென்ன ப்ரைஸு, ஸோ எது வாங்கலாம், எது வாங்கக்கூடாது, எது வந்து ப்ரைஸ் கம்மியாகுது, எது ப்ரைஸ் அதிகமாகுது. இது வந்து பெண்களுக்கான ஒரு இடம். ஸோ வந்து நமக்கு இதில் எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம சும்மா வீடியோ பண்ண எடுத்துன்னு இருக்கேன் ஜாலியாக. கைஸ் பாருங்கள், ஸோ இது வந்து 200. இந்த 200க்கு இந்த டிஷர்ட்டு நீங்கள் ஒருத்தர் நினைக்கிறீங்களா? ஸோ என்னென்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்கலாமா இல்லை ஆல்ரெடி வாங்கினீங்க அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கடையில் வந்து, ஸோ உங்களோட ஃபீட்பேக் வந்து கீழே சொல்லலாம். என்ன செய்யா, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பாருங்கள். ஸோ லேடிஸ்லாம் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணலாங்க. எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஷூ கலெக்ஷன் கூட நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸ். ஆக்சுவலி உங்களுக்கு கான்செப்ட் எப்படின்னா, நம்ம ஜூரியா பார்த்துருக்கோம்ல, ஜூரியோவில் வந்து இந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்ற மாதிரி எனக்கு தெரியல. பட் இங்கே கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அதேமாதிரி ப்ரைஸும் ஒருத்துங்க ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன செய்யா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அது என்ன வாங்கிக்கோ செய்யா, உங்கள் இஷ்டம் தான். எது ஓகே தான். சிலதான் கம்மியாக தாங்க இருக்குது ப்ரைஸு, சிலது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தா வாங்க முடியாது. ஸோ எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான் இருக்கும். என்னடா ஏ இங்கே பாருங்க, ஸ்டேயை வந்து ஒரு ஹீல்ஸ் ஸ்டே. அது என்ன சொல்லுவாங்க, ஹீலா? ஹீல்ஸ். ஸோ ஹீல்ஸ் ஒன்று எடுத்துருக்கா. ஸோ அதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோ. கைஸ் வெறும் டிஷர்ட்டும் ஷூஸு செப்பல் எல்லாமே இங்கே பேக்லாம் வச்சுருக்கான் பாருங்கள். இந்த நார்மல் பேக் மாதிரி இல்லை, நல்லா ஸ்டைலாக இருக்குது. இங்கே பாருங்கள் கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது. சில பேக் வந்து இங்கே பாருங்கள் குட்டி குட்டி பேக்லாம் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது, க்யூட்டாக. இந்த பேக் வந்து 300. ஸோ 300. இந்த ரெட் போட்டிருக்கலாம் ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ 300. இங்கே பாருங்களேன், இதேமாதிரி நான் ஒன்று மாட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி நான் ஒன்று மாட்டிருக்கேன். என்னடா ஜெர்சி டிஷர்ட்டை இன் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கான். யாருமே ஃபேஷனபிளான ஆளு. சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு. இது எவ்வளோ ப்ரைஸ்? எவ்வளோ? 400. நான் மாட்டிருக்கிறது வந்து அமேசானில் வாங்கினேன், அதுவே 450. ஸோ ஆக்சுவலி இங்கே எப்படி பார்த்தாலும் கம்மியாக தான் இருக்குது. இதுவும் பார்க்க ஒரு மாதிரி கிளாஸாக இருக்குது, நல்லா ஒரு பிராண்டட் மாதிரி. ஆனால் எதுவும் மென்ஷன் பண்ணல, பட் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. பட் வாங்க ட்ரை பண்ணுவோம். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்குது பாரு, அது நல்லா இருக்குது. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். டேக் ஆட் பண்ணியிருக்கானுங்க, அது எல்லாமே ஆஃபர். ஸோ எல்லாமே இது எல்லாமே வந்து
399. ஸோ 400 ஒருத்துங்க கண்டிப்பாக வரலாம். கலெக்ஷன்ஸ் புதுசு புதுசாக வந்துட்டே இருக்குமா ப்ரோ இங்கே? ஓ நீ நைட் 40 இறங்குதா? புதுசாக இறங்குதா இன்னைக்கு? ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? மேலே பாய்ஸுக்கு இந்த மாதிரி இருக்குமா இல்லை? இப்போ கலெக்ஷன்ஸ் மேலே இருக்குது. ஓகே இங்கே முடிச்சு மேலே போய் பார்ப்போம் எப்படி இதுன்னு. என்ன செய்யா ஒட்டியானோம் காசு மாலை அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு பண்ணுறியா? யார் தெரியுமா? என்னோட சர்வெண்ட். தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? கம்பல் கூட எடுத்து வச்சுக்கிறாங்க. டோட்டலா பொண்ணாவே மாறிட்டாங்க. கேர்ள் ஃப்ரெண்டோட ஷாப்பிங் வந்து தான் நல்ல பிளான். ஓகே தேங்க்ஸ்ரா. எங்க நல்லா இருக்கா? சார் இப்படிலாம் பண்ணாதீங்க சார். எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க எப்படிலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆகல பேச தெரியாது. ஜென்ரலாகவே நான் ரொம்ப ஷை டைப்பு. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. மாஸ்டர் அங்கே இல்லை, இங்கே வாங்க. வழி தெரியாமல் குழந்தைலாம் மாட்டிக்கோங்களே. இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா இதுதான். இது வந்து 800க்கு வர்த்து தான். ஏன்னா நார்மலாக ஜூடியோலையுமே 800 தான் இருக்கும் இந்த மாதிரிலாம். இப்போ என்னோட வேலை முடிஞ்சுது, இப்போ சாரோட வேலை ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ வேகமாக போகிறாங்க பாருங்க. புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. ஐயோ கிட்ஸ் செக்ஷன் இது. எனக்கு கொஞ்சம் லைட்டாக பாவமாக இருக்குது. என் பேக் எல்லாமே தூக்கிட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக மாஸ்டர் வந்து இந்த மாதிரி போட மாட்டார். இவர் பார்க்குறது தான் எனக்கு அதிசயமாக இருக்குது. எனக்கு ஒரு கெட்ட பழகுதுங்க. நான் விஷயம் தெரியும் வாங்கவும் மாட்டேன். ரொம்ப யோசிச்சோம். ஓ அப்படியா விஷயம்? இதே பேண்ட்டு நான் வச்சுருக்கேன். எக்ஸாக்ட்லி இதே பேண்ட்டு 200. ஆக்சுவலி ஸ்டூடியோவில் இதில் கம்மியாக தான் இருக்கும். 900 900 800. ஸோ அதனால் நீங்கள் அங்கே ட்ரை பண்ணலாம். பேண்ட்டு மென்ஸ் மட்டும் இங்கே அங்கே வாங்குறது பெட்டர் நான் யோசிக்கிறேன். சரிங்க. என்ன கேட்டால் லேடிஸ்க்கு வந்து எல்லாமே அஃபோர்டபுள் தான் எல்லா இடத்துலையும். சொல்லப்போனால் எப்பவுமே ஜென்ஸுக்கு தான் காஸ்ட்லியாக இருக்குது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. பசங்களாம் ரொம்ப பாவம். இங்கே பாருங்கள் என்ன மிஞ்சி போனால் என்ன கலர் இருக்கும்? ப்ளூ, லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, பிளாக்கு, டார்க் பிளாக்கு, நார்மல் பிளாக்கு, எல்லா கலரும் அவ்வளோதான் எங்களுக்கு பாய்ஸ். அது தாண்டி மிஞ்சி போனால் ஒயிட் இருக்கும், ப்ரௌன் இருக்கும். சுற்றி பாருங்க, சுற்றி காட்ட போயிடும். என்ன இருக்கு கேர்ள்ஸுக்கு மட்டும் விதவிதமாக வைக்கிறாங்க. இந்த ட்ரெஸ் மேனுஃபேக்சர் பண்ணணும். தயவு செஞ்ச பாய்ஸ் மனசில் வச்சு கொஞ்சம் கலர் கலராக பேண்ட் கொடுங்க. டான்ஸில் என்ன தான் பண்ணுறது பாருங்கள். ரொம்ப மனசு உடைஞ்சி இருக்கீங்க. எங்கே போனாலும் அந்த ப்ளூ பிளாக் விட்டு அதை கலரே கிடைக்குமா எங்கள் பசங்க? நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இது வந்து 300 தான். ஓகே இல்லைங்க, எனக்கு வந்து பிடிக்கலங்க. ஆனால் கேர்ள்ஸுக்கு சூப்பராக இருக்குங்க. பாய்ஸுக்கு வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. ஸோ அதான் சொல்கிறேன், பாய்ஸ் வந்து நம்ம தான் அது ஒரு பாவம் பண்ணியிருக்கோம். அதனால் எங்கே போனாலும் நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். வேறு ஆப்ஷனே இல்லை. இது நல்லா இருக்குப்பா. பேசாமல் எங்கள் கல்யாணத்துக்கு இது வாங்கி போடலாம் போல இது. வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. கூட வந்து இந்த என்னது பாவாடை பேண்ட்டா என்ன பேண்ட் அது? ஏதோ ஒரு பேண்ட்டு. என்னை கேட்டால் கேர்ள்ஸ் தாங்க சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இதை பார்க்க வந்துட்டுங்க. பேக் இருக்குங்க பாய்ஸுக்கு. பாங்களேன், டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். இதே பார்த்து நான் போட்டுட்ருக்கேன். இப்போ கம்மியாக இருக்குல்ல உங்களுக்கு வந்து. நீங்கள் ஆக்சுவலி இங்கே பேக்கு வாங்கினா இங்கே வரலாம். பேக்கு வந்து கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ தயவு செஞ்சு வந்து ட்ரை பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்து ரீசனபிள் தான் எனக்கு கேட்டால். ஏன்னா 1300 வந்து இந்த பேக் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கிடைக்காது. கடைசியில் மினிமம் 1800 நம்ம தான் கிடைக்கும். உங்களுக்கு வந்து 1300 கிடைக்குதுன்னா ஒருத்து தானே. ஸோ தாராளமாக வந்து வாங்கலாம். ஐயோ இது பிடிச்சிருக்கு. இது கரெக்டாக உனக்கு உன்னோட கலருக்கு அப்படியே ஆப்டாக இருக்குது. நான் கலராக இருக்கிறதுனால எனக்கு கோல்டு கலராக இருக்குது. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். ஸ்டே வந்து எனக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்பாங்களேன், இதை போட்டு நான் வெளியே போனால் எப்படி இருப்பேன்? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு பிடிக்காத நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சதா? உன் கலருக்கு இது நல்லா மேட்ச் ஆகுது. இது மேட்சிங்காக இருக்குது. கோல்டு கலர் என் மூஞ்சுக்கு இந்த கோல்டுக்கு சம்மந்தமே இல்லை. ஏதோ நீ சொல்கிற. ஸோ அதனால வந்து ஐ கோனா பை. இங்கிலீஷ் எல்லாம்
ஸோ புதுசாக ஒரு ட்ரை தான் இது. ஓகே, இதில் போட்டு வீடியோ கண்டிப்பாக இதை போட்டு ஒரு டான்ஸ் வீடியோ பண்ணுவேன். அங்கே எல்லாமே நாங்கள் கம்பேர் பண்ணுறது வந்து ஜூரியாவோட தான். ஏன்னா இங்கே இருக்கிற பேட்டர்ன் ஃபுல்லாக அந்த ஜூரியாவோட பேட்டர்ன்லேயே இருக்குது. பிரிண்டட் வாங்கலாங்க, 300 ஒத்துதாங்க. அதுக்கு பாருங்கள், கிளாத் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆமாம், அதுவும் டான்ஸில் ஆடுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சூப்பராக இது பார்க்கறதுக்கு. நான் ஸ்டாப் ஃபன். பார்க்கலாம் அதை போட்டு எந்த மாதிரி ஃபன் இருக்குதுன்னு. அப்படின்னு எடுத்துக்கலாம். ப்ரைஸ் பாருங்க சார். 800 ஒத்துதா? இந்த மாதிரி வாங்கினாலே இவங்க அடிக்கடிக்கு போடவும் மாட்டாங்க, அதுதான் பிரச்சனையே. காய்ஸ், எனக்கு வந்து இந்த 2 ட்ரெஸ்ஸுமே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. ஸோ அதனால நான் அது 2 வாங்க போகிறேன். ஓகே, ஸ்டே என்னென்ன அது இருக்கா தெரியல. ஸோ அதுவுமே அதையும் வாங்கிட்டு பில் போட்டு ஸோ இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். பூஜாவா? அவளுக்கு என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? பர்த்டே, அதனால gift பார்த்தீங்களா? இது கேரி பண்ணுற பேக் பாருங்கள், க்யூட்டாக இருக்குது, அழகாக. ஆக்சுவலி இந்த வகையாக வாங்கிட்டு போயிடலாம் போல். அதுக்கு தானே பிளான் பண்ற நீ? ஸ்டே வந்து அவங்களோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டேனால அவங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலி இந்த ஷாப்பிங் முடிச்சுட்டு இப்போ அவங்களுக்கு தான் போகிறோம். ஸோ போய் போகும்போது வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் சும்மா ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டே வந்து வாங்கிட்டு இருக்கான். என்னால நம்பவே முடியலையே. ஸோ ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். ஸோ இங்கே பாருங்கள், இந்த செருப்பு வந்து அவங்க ஃப்ரெண்டு வாங்குறா. அது சைஸ் தெரிலன்னு சொல்லிட்டு என் காலை போட்டு பார்க்க சொல்லி என்ன பொண்ணா மாத்திரா பாருங்க. அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நானும். அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். கைஸ், ஃபைனலாக வந்து பில்லு போட வந்துட்டாங்க. பில் கவுண்டில் யாரும் இல்லையா, வருவாங்க. வரமாட்டேன். இங்கே பாருங்கள், என்ன பில் போட சொல்லிட்டு திரும்பவும் தேடிட்டு இருக்கு, அதான் வாங்கலாமான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தால் பில் போட்டு வாங்குறியடி. ஜஸ்ட் 4000 தானா? சூப்பர், ஹாப்பி. ஸோ கைஸ், ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து என்னென்னா கொடுத்த காசு பார்த்து ஒருத்தனே சொல்லலாம். ஸோ எல்லாமே வந்து ஏன்னா நார்மலாக நம்ம வெளியே போய் வாங்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும் டிஷர்ட்லேருந்து எல்லாமே. பட் இங்கே ரொம்ப ரீசனபுளான ப்ரைஸ். கண்டிப்பாக நீங்களும் வந்து இங்கே விசிட் பண்ணி நிறையா பர்ச்சேஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இது பேர் வந்து ஸ்டைல் அப். ஓகே, ஸோ வந்து ஆமாம், இது வந்து ஸ்கை வாக்கில் 2nd ஃப்ளோரில் இருக்கும். ஓகே, உனக்கு எவனோ எழுதி கொடுத்தீங்க வந்து பேசுகிற மாதிரி எனக்கு தெரியுது. சாரி, 1st ஃப்ளோரில் இருக்கும். ஓகே, ஸோ வந்து மறக்காம வாங்குங்க. ஆக்சுவலி நல்லா இருக்குது, நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ மந்த்லி 2 times என்பது ஆஃபர் போடுவாங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து விசிட் பண்ணி வாங்கலாம். பை கைஸ். ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லை, ஆமாம், ஜென்ரலாக ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்த்து வந்து செக் பண்ணலாம் எப்படி எடுக்கிறாங்க. ஆமாம். ஸோ ஏன்னா நிறைய பேர் ஃபேக்கான இன்ஸ்டாவில் நிறைய பேர் சொல்கிறாங்களா, நாங்கள் நிறைய வாட்டி இது மாதிரி அனுப்பப்பட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து இதே ஒரு கண்டென்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து ட்ரூவாக தான் இருக்குது. ஸோ கைஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஆமாம், பை கைஸ்.